வணக்கம். நான் டாக்டர் சந்தோஷ்குமார், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். ஸோ இந்த பதிவில் நம்ம மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஜாண்டிஸ் வருது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் ஏ லேருந்து அந்த இ வரையும் வைரஸஸ் இருக்குது. அதில் உடம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் வரலாம். இந்த ஹெப்படைட்டிஸ்னால் வர ஜாண்டிஸ் பொறுத்தவரையும் நமக்கு மருந்து மாத்திரை கொடுத்து நம்மளால் அதை குணப்படுத்த முடியும். அடுத்தது ஜாண்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பித்த பாதை இல்லை கணையத்தில் வர பாதிப்பு. பித்த பாதையில் ஏதாவது கல் இருக்கிறது, பித்தப்பையில் இருக்கிற கல் பித்த பாதையில் இறங்கி அடைச்சிருக்கிறது, இல்லை கணையத்தில் வீக்கமாகி இல்லை கணையத்தில் கட்டி கணையத்தில் கட்டினால் பித்தப்பாதை சுருக்கம் ஏற்பட்டு மஞ்சக்காமலை வந்ததுன்னா இதுக்கு நம்ம சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சர்ஜரின்றது ரெண்டு வகையாக பண்ணுவோம். நமக்கு ஒன்று இஆர்சிபி, நமக்கு உணவு பாதை வழியே இறைப்பைக்கு போய் அங்கே டியூப் செலுத்தி அது உள்ளுக்குள்ளே அந்த பித்த பாதையில் அடைப்பை எடுக்கிறது இஆர்சிபி ப்ரொசீஜர்னு சொல்கிறது. அது நம்ம நார்மலாக முழு மயக்கம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இஆர்சிபி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பிடிபிடி, பெர்குட்டீனியஸ் டிரான்ஸ்ஹெப்பாட்டிக் பிலியரி ட்ரைனேஜ். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையும் சின்ன ஊசி மூலிமா மருத்தூசி கொடுத்து நம்ம கல்லீரலில் ஊசி செலுத்தி, இந்த ஊசியானது பார்த்திங்கன்னா நம்ம முடிய அளவுக்கு சைஸ் ரொம்ப சின்ன ஊசியாக இருக்கும். அந்தளவுக்கு உள்ளே போய் அதுவில் ஒரு டியூப் வச்சோம், பித்த பாதையை அடைஞ்சு அங்கே டியூப் வச்சோம் அப்படின்னா மஞ்சக்காமலை படிப்படியாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமானது இந்த மஞ்சக்காமலை குறைய அடுத்தது நம்ம மேலும் இந்த கேன்சர் மாதிரியான கண்டிஷன்ஸில் மஞ்சக்காமலை இருந்ததுன்னா இந்த பிடிபிடி பண்ண அப்புறம் நமக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த பிடிபிடி போடுற டியூப் வழியாகவே நம்ம ஸ்டென்ட்டும் வைக்க முடியும். நம்ம பர்மனெண்ட்டாக உள்ளுக்குள்ளே மெட்டல் ஸ்டென்ட் பண்ணி அந்த கட்டியை கண்ட்ரோலுக்கு கீமோதெரப்பி கொடுத்த அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாத பட்சத்தில் இவங்களுக்கு நம்மளால் பிடிபிடி ஸ்டென்ட்டிங்கிறது நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலிமா பண்ணலாம். அடுத்து ரத்த வாந்தி எடுக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டு சிர்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரலுக்கு தான் நமக்கு மூளை இருதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ உடம்புல கல்லீரல் அந்த அளவுக்கு முக்கியமானது. நமக்கு குடல் பாதையில் இருக்கிற எல்லா ரத்தமும் கல்லீரலுக்கு போய் அங்கே அசுத்தம் எல்லாத்தையும் சுத்திகரித்து நார்மல் நல்ல ரத்தத்தை நம்ம இருதயத்துக்கு அனுப்போம். அந்த அசுத்தம் நமக்கு சுத்திகரிக்கல சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கல்லீரல் சுருக்க ஆரம்பிச்சதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால் நிறைய பேருக்கு குடல் பாதை இறைப்பையில் இரத்த குழாய் வீங்கி எமட்டமெசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ரத்த வாந்தி எடுக்கிறவங்களுக்கு நம்ம இந்த இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் சில வகை ட்ரீட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். முதல் வகையான ட்ரீட்மெண்ட் என்னென்னா பிஆர்டிஓ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பலூன் ரெட்ரோகிரேட் டிரான்ஸ்வெனஸ் ஆப்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இறைப்பையில் நிறைய ரத்த நாளங்கள் வீங்கி இருந்ததுன்னா எண்டோஸ்கோப்பி மூலியம் கம்ப்ளீட்டாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம ரத்த குழாய் வழியாக போயிட்டு உள்ளுக்குள்ளேயே நம்ம அந்த வீங்கிய ரத்த குழாய் அந்த இறைப்பையில் ஜாஸ்தியாக வீங்கி இருக்கிற ரத்தம் கசியக்கூடிய ரத்த குழாய் அடைக்க முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக ஊசி மூலியமாக தான் பண்ணுவோம். மருத்தூசியில் இது பண்ண முடியும். முழு மயக்கம் தேவைப்படாது. இந்த சிகிச்சைக்கு அப்புறம் நமக்கு ரெக்கவரின்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ட்ரீட்மெண்ட் டிப்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்றது. ஸோ கல்லீரல் சுருங்கி உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அடிக்கடிக்கு வயிறு ஃபுல்லாக நீர் சேர்ந்துக்கிறது, ரெக்கரண்ட் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஊசி போட்டு நம்ம நீர் எடுக்க உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கண்டிஷனில் நம்ம சின்ன ஊசி மூலிமா கழுத்தில் இருந்தும் தொடையிலிருந்தும் ஊசி செலுத்தி கல்லீரலுக்கும் இருதயத்துக்கும் டைரெக்டாக நம்ம ஒரு பாதை செயற்கை பாதையை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் பட்சத்தில் கல்லீரலுக்கு அந்த ப்ரெஷரில் போகிற ரத்தம் நமக்கு டைரெக்டாக இருதயத்துக்கு போயிட்டு கல்லீரலுக்கு உண்டான ப்ரெஷர் குறைய நம்ம உடம்புல அசைட்டிஸ் அந்த நீர் உருவாகிறத நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி கல்லீரலுக்குள்ளே கேன்சர், லிவர் கேன்சரில் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியல. ஸோ லிவர் கேன்சர் பொறுத்தவரையும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேன்சர் கட்டியை எடுக்கிறது. அப்படி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேன்சர் கட்டியை எடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே சின்ன ஊசி மூலியமாக நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆப்லேஷன் சொல்லுவோம். ஊசி செலுத்தி உள்ளுக்குள்ளே அந்த கேன்சர் கட்டியை உள்ளுக்குள்ளேயே நம்ம ஹீட் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக பொசுக்க முடியும். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சரை குறைச்சி பண்ணுற ட்ரீட்மெண்ட், அந்த கட்டிக்குள்ளே ஊசி செலுத்தி கிரையோதெரப்பி அப்படின்னு சொல்கிறது, கிரையோ ஆப்லேஷன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ண முடியும்.
இப்படி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கட்டியை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து குணப்படுத்துகிற எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதே அளவுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆப்லேஷன் கிரையோபிலேஷனில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இதெல்லாமே நம்ம வந்து ஊசி மூலிமா தான் பண்ண போகிறோம். எதுவும் ஓப்பன் பண்ணி வந்து பண்ணக்கூடியதுக்கு அவசியம் வந்து தேவையில்லை.